Hello everyone, welcome to Yarn Wonders. Week 7th of Granny Square Wednesdayல இந்த வீக்கான Granny Square பார்த்தீங்கன்னா சாலிட் Granny Square. ஸோ இந்த சாலிட் Granny Square எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு ரோக்கும் ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேஜிக் சர்க்கிள் மேக் பண்ணிவிட்டு த்ரீ செயின் போட்டுக்கோங்க. ஸோ 1 2 3. நெக்ஸ்ட் வந்து 2 டபுள் க்ரோஷே, 2 செயின். இப்போ வந்து 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், again 3 double crochet, 2 chain, 3 double crochet. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து 2 செயின் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் ரிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணுறது காட்டுறேன். yarn over இந்த 3 செயின் ஸ்டார்டிங்கில் பண்ணோம் இல்லையா, அந்த தேர்ட் ஒனில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இந்த ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணும்போதே 3 லூப் நம்ம நீடில் இருக்கு இல்லையா, ஸோ 3 லூப் வழியாக நம்ம வந்து yarn out பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வேறு கலரை அது வழியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்து அந்த 3 லூப் வழியாக நம்ம வந்து வேறு கலர் yarn எடுத்துகிட்டு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டாவது ரோ பண்ணுறோம். இதில் வந்து 3 செயின், இந்த கார்னர்லேயே ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே வந்து டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 3 டபுள் க்ரோஷே இந்த 3 செயின்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே மேலே ஸ்டிச்சஸ் தெரியும், ஐ மீன் அண்டர் த வி. ஸோ அதில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். இந்த டயக்ராமில் நம்ம 3 செயின் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே இந்த கேப்பில் போட்டிருப்போம், அந்த ஸ்பேஸில் போட்டிருப்போம். ஸோ அடுத்த டபுள் க்ரோஷே அடுத்த வர டபுள் க்ரோஷேலாம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே போடணும். ஸோ ஒன்று வந்து நான் வந்து 3 செயின் போட்டிருக்கேன், அங்கே ஒரு வி ஸ்டிச் இருக்கும் அண்டர் த வி, அதுக்குள்ளே போட்டிருப்பேன். இன்னொன்று வந்து இந்த டபுள் க்ரோஷேக்கு மேலேயே ஒரு வி ஸ்டிச் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த டபுள் க்ரோஷேல ஒரு வி ஸ்டிச் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே போடுவோம், அடுத்த 2 டபுள் க்ரோஷே வந்து ஸ்பேஸ்குள்ளே போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நான் 3 டபுள் க்ரோஷே வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஸ்பேஸ்க்குள்ளே 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். பண்ணிவிட்டு 2 செயின், அகெயின் 2 double crochet in same space. ஓகே, அடுத்தது வந்து 3 டபுள் க்ரோஷே வந்து அந்த ஸ்டிச்சஸ்குள்ளே பண்ணணும். ஸோ அடுத்த ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நான் அந்த சேம் டைம் வந்து நான் பின்னாடிக்கு யானை ஹைட் பண்ணிகிட்டே கொண்டு வரேன். அடுத்தது ஸ்பேஸ்க்குள்ளே 2 டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு 2 செயின், அகெயின் 2 டபுள் க்ரோஷே இன் சேம் ஸ்பேஸ். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 4 சைடும் பண்ணணும். ஸோ நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோ பண்ணோம் இல்லையா, அந்த ப்ளூ கலர் த்ரெட் அதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி கட் பண்ணி விட்ருங்க.
ஸோ இதுவரையும் நான் வந்து ஃபுல்லாக ஹைட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து 3 டபுள் க்ரோஷே. ஸோ டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் ஒன்லையும். ஸோ இப்போ நம்ம எண்ட் பண்ண போகிறோம். 2 டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ அந்த ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து தேர்ட் செயினில் நம்ம வந்து நீடில் இன்செர்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணும்போதே கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோவும் அதே மாதிரி தான் 3 செயின் 1 டபுள் க்ரோஷே இன் சேம் ஸ்பேஸில் போட்டுப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை டபுள் க்ரோஷே வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே போகணுன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ டோட்டலாக நம்ம வந்து 7 டபுள் க்ரோஷே வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே போகணும். ஐ மீன் அண்டர் த வி. ஸோ ஒரு ரோ பண்ணி காட்டுறேன். 3 செயின் 1 டபுள் க்ரோஷே இந்த ஸ்பேஸில். ஸோ அடுத்த டபுள் க்ரோஷே வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே. நெக்ஸ்ட் ஒன்று அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸில் வந்து 2 டபுள் க்ரோஷே 2 செயின் அகைன் 2 டபுள் க்ரோஷே. ஸோ 2 டபுள் க்ரோஷே 2 செயின் 2 டபுள் க்ரோஷே வந்து நம்ம எல்லா கார்னர்லேயும் பண்ணுவோம். ஸோ ஸ்டிச்சஸ்குள்ளே வந்து நார்மலாக வந்து டபுள் க்ரோஷே பண்ணுவோம். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த எண்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அட் த சேம் டைம் வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டும் நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இப்போ லாஸ்ட் எண்டு வந்துட்டோம். 2 டபுள் க்ரோஷே போட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 3 ரோஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இது எவ்வளோ பெரிய கிரானி ஸ்கொயராகவும் மாற்றலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு நான் 3 ரோஸ் மட்டும் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் உங்கள் க்ரோஷே நீடிலே வச்சு நீங்கள் ஹைட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஹைட் பண்ணிடுங்க.
ஸோ நம்ம வந்து சாலிட் கிரானி ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன கிரானி ஸ்கொயர் பண்ணலான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.